வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே எப்பொழுதும் காற்று இருந்து கொண்டிருக்கும். அது இப்பொழுது இல்லை. எப்பொழுதாவது ஒரு முறை 35 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு முறை திடீரென்று ஒரு காற்று இருக்குமே தவிர தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று ஏதும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் இல்லை. இருந்த போதிலும் 23ஆம் தேதிக்கு பிறகு மிக மெல்ல படிப்படியாக 45 கிலோமீட்டர் வேக காற்றாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே காற்றின் வேகம் சற்று கூடும். விட்டு விட்டு வீசும் காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே முதலிலே 23ஆம் தேதிக்கு மேல் தொடங்கும். அப்பொழுது புதிய காற்று சுழற்சியானது உருவாகி இலங்கைக்கு நெருக்கமாக வரும். 25ஆம் தேதிக்கு மேல் காற்று சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து மாத இறுதி நாட்களாம் 26, 27, 28 தேதிகளிலே இலங்கைக்கு கிழக்கு புறம் அமையும் பொழுது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் சற்று வேகமான காற்று இருக்கும். ஆனால் அது அச்சுறுத்தும் காற்று தான், பெரிய அளவிலே ஒரு பாதிக்கும் காற்றாக அமையாது. ஆனால் அச்சுறுத்தும் காற்று, விட்டு விட்டு வீசும் காற்று 45 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி, அதாவது இலங்கை இந்தியா இடைப்பட்ட கோடியக்கரை முனை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை இடைப்பட்ட பகுதி தொடங்கி குமரி முனை வரை இடைப்பட்ட தமிழ்நாடு இலங்கை இடைப்பட்ட பகுதியில், இந்தியா இலங்கை இடைப்பட்ட பகுதியில் பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா பகுதிகளில் 45 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இந்த மாத பிப்ரவரி மாத இறுதி நாட்களிலே இருக்கும். தொடர்ந்து அந்த காற்று சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து மார்ச் முதல் வாரத்தில் இலங்கை மீதும் தமிழ்நாடு ஊடாகவும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே காற்றோட வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மட்டுமல்லாமல் பாக் ஜலசந்தி மட்டுமல்லாமல் அரபிக்கடலிலும் சற்று காற்றின் வேகத்தை அதிகரிக்க சாதகம் இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் ஊடாக மார்ச் முதல் வாரத்தில் அரபிக்கடல் நோக்கி நகரும் என்பதனால அரபிக்கடலிலே மார்ச் முதல் வாரம் காற்றோட வேகம் கேரள கடலோரத்தில் சற்று அதிகரிக்க வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் இவை எல்லாமே வளிமண்டல சுழற்சி தான், கீழடுக்கு சுழற்சியாக இருந்து கொண்டு கடல்ல காற்றை அதிகப்படுத்துமே தவிர புயலோ பெரிய அளவிலே அச்சுறுத்தும் வானிலை நிகழ்வோ இல்லை. ஆனால் அச்சுறுத்தும் காற்று, விட்டு விட்டு வீசும் காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் பாக் ஜலசந்தி பகுதிகளில் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் இந்த மாத இறுதி நாட்கள் தொடங்கி மார்ச் முதல் வாரத்தில் நீடிக்கும். மார்ச் முதல் வாரத்தில் மார்ச் 1, 2, 3 தேதிகளிலே அரபிக்கடலிலும் கேரள கடலோரத்தில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும். ஆனால் இவை எல்லாமே அச்சுறுத்தும் காற்று தான், அதாவது எச்சரிக்கையுடன் மீன்பிடித்தலுக்கும் ஒரு 2 நாட்கள் தடை விதிக்கும் அளவிற்கு கூட காற்றோட வேகம் அதிகரிக்கலாம். இது முதல் கட்ட ஆய்வறிக்கை. தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து கடல் தொழில் செய்யவும். அதாவது தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு தோணி போக்குவரத்து நடத்தவும் கேட்டுக்கொள்கிறேன். சரக்கு தோணி போக்குவரத்திற்கு இப்பொழுதுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றாலும் மாத இறுதி நாட்கள் மார்ச் முதல் வாரத்தில் அந்த அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது காற்று சுழற்சியானது 17ஆம் தேதியிலிருந்தே இலங்கையின் தெற்கு பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். அதாவது போராடி முன்னேறும். 17ஆம் தேதிக்கு பிறகு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே, அதாவது அண்டார்டிகா பகுதியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய புயலானது நிலநடுக்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய, அதாவது சுமத்ரா தீவரிகை அமைந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சியை விடுவித்து அதிலிருந்து மேற்கு நோக்கி நகர அந்த கிழக்கு காற்றை இலங்கையின் தெற்கு பகுதியில் மட்டும் குவிக்கும். இந்த கிழக்கு காற்றும் உயரழுத்த குளிர்காற்றும் இலங்கையோட தெற்கு பகுதியில், அதாவது அம்பாறை பகுதிகளில், ஹம்மந்தோட்டா பகுதிகளில், கண்டிக்கு தெற்கே கோட்டை, கண்டி, அம்பாறை, காலி, ஹம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய 17ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. அதாவது பட்டிகோலாவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள், அம்பாறை சுற்றுவட்டார பகுதி, பனாமா, மேலும் ஒட்டுமொத்த இலங்கையோட தென் கிழக்கு முனை, கல் முனை,
மற்றும் ஹம்மந்தோட்டா இடைப்பட்ட பகுதி, பட்டிகோலா, அம்பாரா மற்றும் பனாமா, ஹம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகள், பாதுல்லா மற்றும் உள்ளே கண்டி வரைக்கும், அதே டேனியாயா மற்றும் காலி, கோட்டை, கொழும்பு வரைக்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவை 17ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. 18ஆம் தேதி நல்ல ஒரு மழைப்பொழிவை கண்டிக்கு தெற்கே உள்ள எல்லா மாகாணங்களுக்கும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. குறிப்பாக ரத்னபுரா போன்ற மலை பகுதிகளுக்கு வரக்கூடிய 18ஆம் தேதி கனமழை பொழிவு, இடிமழை பொழிவு தருகிறது. ரத்னபுரா, டேனியாயா மற்றும் கோட்டை, அதே கண்டி, பாட்ரிகோலா மற்றும் ஹம்மந்தோட்டா, காலி போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய 18ஆம் தேதி மாலை இரவிலே கனமழை தெரிகிறது. இலங்கையோட தெற்கு பகுதிக்கு, அம்பாறைக்கு, பாட்டிகோலாவிற்கு தெற்கே இந்த நிகழ்வு தொடர்ந்து இலங்கையின் தெற்கு பகுதிக்கே தொடர்ந்து மாலை இரவு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். 17, 18 கொஞ்சம் கனமழை பொழிவை கொடுத்தாலும் இந்த காற்று சுழற்சி புதிய காற்று சுழற்சியுடன் அந்தமான் தெற்கு பகுதிக்கு சென்று இணைந்து தீவிரமடைந்து இந்த மாத இறுதியில மீண்டும் இலங்கையை நெருங்கும் என்பதனால 25ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை தொடக்கும். மீண்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. 17, 18, 19 மழை, பிறகு மீண்டும் இந்த காற்று சுழற்சி அந்தமானோட இந்திராமுனை பகுதியை நோக்கி விலகி சென்று அங்கிருந்து தென்சில கடற்பகுதி, தாய்லாந்து வளைகுடாவிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சியுடன் இணைவதற்கு சென்று இணைந்து தீவிரமடைந்து 23ஆம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு மழைப்பொழிவை, அதாவது இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கே மீண்டும் மழைப்பொழிவை, அதாவது சீனிவாசபுரத்திற்கு தெற்கே உள்ள பகுதிகள், அதாவது திரிகோணமலை, சீனிவாசபுரம், அம்பாறை, அதாவது கண்டி, ஹம்மந்தோட்டா, பட்டிகோலா போன்ற பகுதிகளுக்கு, அம்பாறை போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் 23, 24 தேதியிலிருந்து அமையும். இது அவ்வப்பொழுது திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள அனைத்து தென்கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்தாலும் 25, 26 தேதிகளிலே இலங்கையின் கிழக்கு வடக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். 26ஆம் தேதி தமிழ்நாட்டின் கரைக்கு கூட தூறல் சாரலை கொடுக்கலாம் என்று ஏற்கனவே நாம சொல்லி இருக்கிறோம். ஆகவே 26ஆம் தேதி கோடியக்கரை முனை, ராமேஸ்வரம் பகுதிக்கு தூறல் சாரலை கொடுக்கும். அதே வேளையில் இலங்கையின் ஜாஃப்னா, அதாவது யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு மற்றும் தலைமன்னார், அதேபோல திரிகோணமலை உள்ளிட்ட வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளுக்கும் வரக்கூடிய 25 தேதியிலிருந்து 26, 27, 28ஆம் தேதி வாக்கில் நல்ல மழைப்பொழிவை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கும் தூறல் சாரல் மிரட்டு வானிலை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இந்த காற்று சுழற்சி மேலும் ஒரு காற்று சுழற்சியுடன் இணைந்து 28ஆம் தேதிக்கு அடுத்த நாளாம் மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு கனமழை பொழிவை கொடுக்கும் வகையில், இலங்கைக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும் வகையில் நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்பமே அட்டகாசமாக இருக்கிறது. கோடை மழைக்கு எம்ஜிஓ சாதக அமைப்பை ஏற்படுத்த போகிறது. இலங்கையில் அறுவடைக்கு தயாராகி இருக்கக்கூடிய நெல் தானியங்களை, பிற தானியங்களை விரைந்து அறுவடை செய்திடுங்கள், இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள். நல்ல மழை காத்திருக்கிறது. மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டுக்கே என்றால் இலங்கைக்கு கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு 17, 18, 19, 23, 24, 25 மேலும் அப்படியே தொடர்ந்து மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு இருக்கிறது என்பதையும், 17ஆம் தேதி தொடங்கினாலும் 2 நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் 24 மழைப்பொழிவு தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு, 26 தீவிரமடையும் என்பதை நினைவில் கொண்டு, மார்ச் 1, 2, 3 கனமழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அதாவது பரவலாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள், யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை உட்பட நல்ல மழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து நம்முடைய வானிலை அறிக்கை இதுவரைக்கும் பார்த்திருந்து வெயில் அடிக்கிறதே மழை இருக்காது என்று விலகி இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் மக்களுக்கும், அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை வைத்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும், அனைத்து விவசாயிகளுக்கும் இதை பகிர்ந்து அவர்களுக்கும் உதவியாக இருந்து அவர்கள் தானியங்களை காத்திடவும், விவசாயத்தை மீட்டிடவும், லாபம் அடைந்திடவும் உதவியாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.